திருமால் பெருமை 1968ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியன்று வெளிவந்த திரைப்படமாகும். ஏ.பி. நாகராஜன் அவர்கள் திரைக்கதை மற்றும் வசனம் எழுதி இயக்கியிருந்தார். ஆழ்வார்களின் 4000 திவ்ய பிரபந்தத்தின் அடிப்படையில் கதை அமைஞ்சது. திரு வெங்கடேஸ்வரா மூவிஸ் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தது. W.R. சுப்பாராவ் அவர்களின் ஒளிப்பதிவில் M.N. ராஜன், T.R. நடராஜன் ஆகியோர் படத்தொகுப்பு பணியை செய்திருந்தாங்க. இந்த திரைப்படத்தில் சிவாஜி அவர்கள், பத்மினி அவர்கள் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் இவர்களுடன் சிவகுமார், சவுகார் ஜானகி, K.R. விஜயா, குட்டி பத்மினி, ராஜசுலோச்சனா, S.N. லக்ஷ்மி, M. பானுமதி, நாகேஷ், M.N. நம்பியார், E.R. சகாதேவன், T.R. ராமச்சந்திரன், மனோரமா, G. சகுந்தலா, P.D. சம்பந்தம், S. ராமாராவ், A. கருணாநிதி, T.P. முத்துலட்சுமி, K.R. தேவகி, மாஸ்டர் பிரபாகர் போன்ற பல நட்சத்திரங்கள் நடிச்சிருந்தாங்க. நடிகர் சிவகுமார் ஒரு நேர்காணல்ல 1968ஆம் ஆண்டு வெளிவந்த திருமால் பெருமை படத்தின் திரைக்கு பின்னால் நடந்த ஒரு சம்பவத்தை பதிவு பண்ணியிருக்காரு. தீவிரமான ஒப்பனை மாற்றங்கள் எப்படி அவருடைய உடலை பாதித்தது அப்படின்னும், சிவாஜி கணேசன் அவர்களுடன் நடித்த ஒரு காட்சி ஏன் அவரது நினைவில் என்றென்றும் நிலைத்திருக்கிறது அப்படின்றதை பகிர்ந்திருக்கிறாரு. டிஜிட்டல் மாயாஜாலம் மற்றும் CGI காலத்திற்கு முன்பு புராண திரைப்படங்கள் முழுமையான அர்ப்பணிப்பு, நுணுக்கமான திட்டமிடல் மற்றும் உடல் சகிப்புத்தன்மை போன்றவற்றை கொண்டே படமாக்கப்பட்டது. நடிகர் சிவகுமார் திருமால் பெருமை படத்துல விஷ்ணுவின் 10 அவதாரங்களையும் ஒரே காட்சியில நடிச்சாரு. அந்த முயற்சி தன்னை உடல் ரீதியாக சோர்வடைய செய்தது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இப்படி அவர் நடித்த அனுபவத்தை பற்றி சிவாஜி அவர்கள் பாராட்டி பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டுமல்லாமல் சிவகுமார் சிவாஜி அவர்களுடன் நடித்தது தன் வாழ்க்கையில் மறக்க முடியாது அப்படின்னும் பதிவு பண்ணியிருக்காரு. பிறந்து ஒளிமையின்று பேசத் தெரிந்த நாள் முதல் நான் உன்னிடம் பொன் கேட்டேனா, பொருள் வேண்டினேனா, மண் கேட்டேனா? ஆனால் இன்று மட்டும் ஒன்றே ஒன்று கேட்கிறேன். என் பெண்ணுக்கு நல்லறிவை கொடு. கண்ணிறைந்த ஒரு கணவனுடன் அவளை வாழ விடு. உன்னையே நினைத்து உனக்கே மாலை சூட்டுவேன் என்று புலம்பும் அவள் உள்ளத்தை நீயே மாற்று. பாவை நோன்பிருந்து உண்மையில் பாவி பாடிய பெண்ணை பார்ப்பவர் பைத்தியம் என்று பழித்துக் கூறும் நிலைக்கு ஆளாக்கி விடாதே. அதை என்னால் தாழவே முடியாது. மகிழ்ச்சியோடு நான் பார்க்கும் மணமகனுக்கே என் மகள் மாலை சூடி இல்வாழ்க்கை நடத்தும் மனப்பக்குவத்தை கொடு. இல்லை என்றால் இந்த கனவே என் உயிரை உன் திருவடிகளில் ஏற்றுக்கொள். விஷ்ணு சித்தரே, வீணாக கவலையடைய வேண்டாம். விரைவில் உமது வளர்ப்பு மகளான ஆண்டாள் எம்மை வந்து அடையும் காலம் நெருங்கிவிட்டது. அவள் விருப்பப்படி நாமே அவளுக்கு மாலை சூட்டுவோம். கூடி கொடுத்த சுடற்கொடியை திருமண கோலத்தோடு திருவரங்கத்தில் நமது சன்னிதானத்திற்கு அழைத்து வாரும். திருவருள் கிடைக்கும். பெருமானே, பெருமானே, தான் வளர்த்த பெண்ணை நீ ஏற்றுக்கொள்ளப் போகிறாயா? அவளுக்கு இரக்கம் காட்டுவதற்கு இத்தனை நாள் சோதனையா? என்னே உனது விளையாட்டு. உன்னால் என் பெண் உயர்ந்தாள், அவளால் நான் உயர்ந்தேன். என்னே உனது கருணை. நாளையே உன் கட்டளைப்படி அவளை திருவரங்கத்திற்கு அழைத்து வருகிறேன். திருவரங்கத்திற்கு அழைத்து வருகிறேன். படத்துல தான் நடிக்கும் கதாபாத்திரத்துக்கு ஏற்ப எப்படி வேண்டுமானாலும் நடிப்பாரு சிவாஜி அவர்கள். அதில் அவர் சிறிதும் கௌரவம் பார்க்க மாட்டாரு. தான் ஒரு பெரிய நடிகன் அப்படின்ற தோரணையும் அவருக்கு கிடையாது. திருமால் பெருமை படத்துல சிவாஜி அவர்கள் திருமங்கை மன்னனாக நடிச்சிருப்பாரு. திருமாலுக்கு கோவில் கட்டும் திருப்பணியை மேற்கொண்டிருப்பாரு. கோவில் கட்டுவதற்கு போதிய பொருள் இல்லாததால கொள்ளைக்காரனாக மாறி கொள்ளையடிப்பாரு. அவரை சோதனை செய்வதற்காக திருமாலே மணமகன் போன்று வேடமிட்டு மகாலட்சுமியுடன் வருவாரு. திருமங்கை மன்னனாக சிவாஜி அவர்கள் அவரிடம் உள்ள பொருட்களை எல்லாம் கொள்ளையடிப்பாரு. இறுதியாக அவரது காலில் உள்ள மிஞ்சியை கழட்டி கொடுக்க சொல்வாரு. அப்போது மணமகன் வடிவில் வந்திருக்கும் திருமால், மிஞ்சி இருக்கும் அந்த மிஞ்சியையும் நீயே கழட்டிக்கொள் அப்படின்னு சொல்வாரு. அதன்படியே திருமங்கை மன்னன் அந்த மிஞ்சியை காலிலிருந்து கழட்டுவாரு. ஆனால் அதை கழட்ட முடியாது. அந்த காட்சியில சிவாஜி அவர்கள் திருமாலாக நடிக்கும் சிவகுமாரின் காலின் விரலை அவரது வாயில் வைத்து பல்லால் கடித்து கழட்ட வேண்டும்.
சிவகுமார் கால் விரலை கடிப்பது போல் சிவாஜி அவர்கள் நடிப்பாரா அப்படின்ற சந்தேகம் இயக்குனருக்கு வந்திருக்கு. ஒருவேளை சிவாஜி அவர்கள் சிவகுமாரின் கால் விரலை கடிக்க மாட்டேன் அப்படின்னா அவரது கையில் உள்ள ஒரு ஆபரணத்தை கழட்டுவது போல் அந்த காட்சியை படம் பிடிக்கலாம் அப்படின்னு படக்குழுவினர் யோசிச்சு வச்சிருந்திருக்காங்களாம். காட்சியுடைய தீவிரத்தை விட அதை படமாக்கப்பட்ட இடம்தான் மிகவும் குறிப்பிடத்தக்கது. அந்த சீன் ஒரு சிறிய கோவிலுக்கு அருகில் உள்ள திருவாடி சூலம் அப்படின்ற கிராமத்துல படமாக்கினார்கள். அப்போது கிராம மக்களுக்கு சரியான சுகாதார வசதிகள் கூட இல்லை. வெளிப்படையாக சொன்னால் தரை அழுக்காகவும் சுகாதாரமற்றதாகவும் இருந்துச்சு. ஆனால் சிவாஜி அவர்கள் தயங்கவில்லை. அவர் குனிந்து நடிகர் சிவகுமார் காலில் இருந்து மோதிரத்தை தன்னுடைய வாயால் கழட்டினாராம். முதல் டேக்குக்கு அப்புறம் இன்னொரு டேக் வேண்டுமா அப்படின்னு கூட சிவாஜி அவர்கள் கேட்டிருக்காரு. அவருடைய அர்ப்பணிப்பு அப்படிப்பட்டது. கூட்டத்தைச் சேர்ந்த எவரும் இந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது. மாப்பிள்ளை அவர்களே, என்ன பார்க்கிறீர்கள்? பலமுறை உங்களை பார்த்த முகம் போல் தென்படுகிறதே என்று யோசிக்கிறேன். உறவாடி தப்பித்துக் கொள்ளலாம் என்ற உத்தேசமோ? சரியான ஜாலக்காரமே. ஐயா, உண்மையிலேயே இவர் ஜாலக்காரர் மட்டுமல்ல, கள்ளம், கபடம், மாயம் எல்லாம் கற்றவர். தலை அனைத்தும் செல்லாது என்னிடம். உங்கள் ஆபரணங்களையும் பொருள்களையும் உடனடியாக என்னிடம் தந்து விடுங்கள். அடாடா, கொள்ளை கூட்டமா? நல்ல காரியத்திற்காக கொள்ளையடிக்கிறேன். நல்ல காரியத்திற்காக கொள்ளையடிக்கிறீர்களா? நாராயணா! அவன் கோவில் திருப்பணியை முடிக்கத்தான் கொள்ளையடிக்கிறேன். கொள்ளையடித்த பொருளை கொண்டு கோவில் திருப்பணியை முடிக்கப் போகிறீர்களா? இதுவும் பாவம் அல்லவா? பாவ புண்ணியத்தை பற்றி கவலையே இல்லை. எடுத்த காரியத்தை முடித்தே தீர வேண்டும். கரட்டுங்கள் ஆபரணங்களை. சுவாமி, கடவுள் திருப்பணிக்காக பயன்படுத்தும். பாவம் படுத்து விடுவோம். நல்ல பெண். இதோ கம்பல். நேரத்துக்கு காத்தாமல் எல்லோருடைய ஆபரணங்களை இதில் போடுங்கள். என்ன பார்க்கிறீர்கள்? ஒன்றுமில்லை. அது ஒரு காலிலேயே இருக்கட்டும். ஐயா, என்ன சிந்தனை? அது மந்திரஜாலத்தை என்னிடமே காட்டுகிறீரா? ஏன் அந்த மூட்டையை தூக்க முடியவில்லை? ஐயா, இது இத்தனை நாள் நீர் செய்து வந்த பாவ மூட்டை. அதை அத்தனை சுலபத்தில் சுமந்து விட முடியுமா? செய்த பாவத்தை சிறுக சிறுகத்தான் நீர் சுமக்க வேண்டும். என்ன இது? அரங்கனை தவிர எவருக்குமே அஞ்சாத என் நெஞ்சத்தை அசைத்து பார்க்கிறேன். யார் நீ? திருமங்கை மன்னா, ஏன் இந்த தீய வழி? என்னை தெரியுமா உனக்கு? பிறப்பிலிருந்தே உன்னை நான் அறிவேன். ஆனால் என்னைத்தான் யாரென்று நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. பெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன். பெரியேன் ஆயிரபின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். கரிசேர் பூம்பொழில் சூழ் கரவாமலை வேங்கடவா, அரியே வந்தடைந்தேன், அடியேனை ஆட்கொண்டரு. மகாவிஷ்ணு எடுத்த 10 அவதாரங்கள்ல மனிதருக்கு வாழும் நெறியை காட்டிய அவதாரங்களில் ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் தனிச்சிறப்பை பெற்ற அவதாரங்கள். இந்த 10 அவதாரங்களையும் பார்த்து மகிழ ஒரு பாட்டு பிறந்தது திருமால் பெருமை படத்துல. இதில் 10 அவதார சிறப்பையும் ஒவ்வொரு வரியில் அமைத்து தர வேண்டும். யாரால் முடியும்? வேறு யார்? கண்ணதாசன் தான். பாடலை இயற்றியிருக்காரு. கணீர் அப்படின்ற குரல்ல TM சௌந்தரராஜன் இனிமையாக பாடலை பாட காட்சியின் பின்னணியில் 10 அவதாரங்களையும் கண்டு மகிழலாம். சிவாஜி அவர்களும் பத்மினி அவர்களும் இந்த காட்சியில தோன்றுவாங்க. சிவாஜி அவர்கள் பாட பத்மினி அவர்கள் அருகிலிருந்து துதிக்கும் காட்சி இது. சிவகுமார் புன்சிரிப்புடன் தெய்வ தோற்றத்தை காட்சியளிப்பாரு. ஆவியே அமுதே அப்படின்னு இறைவனை விழித்து சிவாஜி அவர்கள்
10 அவதாரங்களையும் வர்ணிக்கும் பாடல் அற்புதம்தான். KV மகாதேவன் மத்தியாவதி ராகத்தை பல ராகமாளிகை பாடல்கள்ல இறுதியாகவும் துக்கடாவாகவும் பயன்படுத்தியிருப்பாரு. திருமால் பெருமை திரைப்படத்துல வரும் திருமால் பெருமைக்கு நிகரேது அப்படின்ற பாடல் தொடங்குவது இந்த ராகத்துல தான். அவர் இந்த ராகத்தை ஜாலியாக பயன்படுத்தி இருப்பது வியட்நாம் வீடு படத்தில் இடம்பெற்ற பாலக்காட்டு பக்கத்திலே அப்படின்ற பாடல். திருமால் பெருமைக்கு நிகரேது, திருமால் பெருமைக்கு நிகழேது, உந்தன் திருவடி நிழலுக்கு இணையேது, பெருமானே உந்தன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம், திருமால் பெருமைக்கு நிகரேது. கடல் நடுவே வீழ்ந்த சதுர்வேதம் தன்னை காப்பதற்கே கொண்ட அவதாரம், மச்ச அவதாரம். அசுரர்கள் கொடுமைக்கு முடிவாகும் எங்கள் அச்சுதனே உந்தன் அவதாரம், கூர்ம அவதாரம். பூமியை காத்திட ஒரு காலம் நீ புனைந்தது மற்றொரு அவதாரம், வராக அவதாரம். நாராயணா என்னும் திருநாமம் நிலை நாட்டிட இன்னும் ஒரு அவதாரம், நரசிம்ம அவதாரம். மாவலி சிரம் தன்னில் கால் வைத்து இந்த மண்ணும் விண்ணும் அளந்த அவதாரம், வாமன அவதாரம். தாய் தந்தை சொல்லே உயர் வேதம் என்று சாற்றியதும் ஒரு அவதாரம், பரசுராம அவதாரம். ஒருவனுக்கு உலகில் ஒரு தாரம் எனும் உயர்வினை காட்டிய அவதாரம், ராம அவதாரம். ரகுகுலம் கொண்டது ஒரு ராமன், பின்பு எது குலம் கண்டது பல ராமன், பலராமன். அரசு முறை வழி நெறி காக்க நீ அடைந்தது இன்னொரு அவதாரம், கண்ணன் அவதாரம். விதி நடந்ததன மதி முடிந்ததன வினையின் பயனே உருவாக, நிலை மறந்தவரும் நெறி இழந்தவரும் உணரும் வண்ணம் தெளிவாக, இன்னல் ஒழித்து புதி காக்க நீ எடுக்க வேண்டும் ஒரு அவதாரம், கல்கி அவதாரம். திருமால் பெருமைக்கு நிகரேது, உந்தன் திருவடி நிழலுக்கு இணையேது, திருமால் பெருமைக்கு நிகரேது, நிகரேது, நிகரேது.
சிவன் புகழ் பாடும் 63 நாயன்மார்களைப் போலவே பெருமாளை பாடும் 12 ஆழ்வார்கள் முக்கியமானவர்கள். அந்த 12 ஆழ்வார்கள் பாடிய திருமாலின் பெருமைகள்ல சிலவற்றை திருமால் பெருமை அப்படின்ற திரைப்படமாக்கி இயக்குனாரு A.P. நாகராஜன். கதா காலக்ஷேபம் அப்படின்றது ஒருவித சுவாரஸ்யமான கதை சொல்லும் முறை. அந்த முறையை கையாண்டு கோவில்ல ஒரு பாகவதர் கதா காலக்ஷேபம் சொல்வது போல படத்தை ஆரம்பிப்பாரு. நடிகர் நாகேஷ் தான் கதா காலக்ஷேபம் பண்ணும் பாகவதர். மிக பிரமாதமாக கதையை சொல்வாரு. அவர் கதையை சொல்ல சொல்ல திரைப்படம் பின்னோக்கி செல்லும். எதற்காக அழுகிறீர்கள்? என் மனம் பித்து, உன் மனம் கல். ஆண்டவனுக்கே மனையாளாக வாழ்க்கைப்படச் சென்றாலும் அன்னும் பகலும் பாடுபட்டு வளர்த்த பாழும் மனம் மகளின் பிரிவை நினைத்து வருந்தாமல் இருக்குமா அம்மா? பாவை நோன்பிருந்து நீ பாடிய பாடலை இனி எப்போது கேட்கப் போகிறேன்? உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை அனைத்திலும் அந்த கண்ணனையே காண்கிறேன் என்று தத்துவங்கள் பேசுவாயே, அந்த முத்தமிழ் சொல்லை இனி யாரிடம் கேட்கப் போகிறேன்? கனவு கண்ட விதத்தை கவிதையாக பாடி காட்டினாயே, அப்படிப்பட்ட உயர்ந்த கருத்துக்களை இனி எவரிடம் கேட்கப் போகிறேன்? பித்தென்று உன்னை நினைத்தேன், ஆனால் நீ என்னை பித்தனாக்கிவிட்டு பெரிய இடத்திற்கு சென்று வாழும் பெருமையை அடைந்து விட்டாய். அம்மா, இந்த ஏழை தகப்பனை மறந்துவிட மாட்டாயே? மறந்துவிட மாட்டாய்? சுவாமி, திருவரங்கத்தில் பள்ளி கொண்டு பெருமானையே மருமகனாக அடையப் போகும் தாங்கள் ஆனந்தப்பட வேண்டுமே அல்லாது அழக்கூடாது. இறைவன் திருவடிக்கே சேவை செய்ய சென்றாலும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தவர் தாங்கள் அல்லவா? இதை எப்போதும் மறக்க மாட்டேன். மனக்கவலை அகற்றி மகிழ்ச்சியோடு எனக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புங்கள். உலகத்தையே வாழ வைப்பவருடன் வாழப் போகிறாய். உனக்கு வாழ்த்து சொல்லும் அருகதை எனக்கு ஏதம்மா? என்றாலும் உன்னை வளர்த்த கடனுக்காக ஓரிரண்டு வார்த்தைகள் சொல்லுகிறேன். உலகையும் அளந்த மாயவன். முதலில் நீ அவன் குணத்தை அளந்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். காலத்தையே வகுத்தவன் அந்த கண்ணன். அவன் திரு பாதத்தையே போற்றி தினமும் நீ வணங்கிட வேண்டும். கள்ளத்தனம் உண்டு, ஜாலங்கள் செய்வான், கோபத்தை உண்டாக்குவான், குற்றங்கள் சுமத்துவான். புரிந்த தலை நிமிராதே மௌனத்தையே சாதித்து அவன் மாயத்தை எல்லாம் வென்றுவிடும். ஆகட்டும் சுவாமி, உங்கள் கட்டளைப்படியே நடந்து உங்களுக்கு நற்பெயர் வாங்கி தருகிறேன். ஆசை கூறி அனுப்புங்கள். மேற்கு திசை திருமுடி வைத்து, கிழக்கு திசை திருவடி நீட்டி, வடக்கு திசை முதுகை காட்டி, தெற்கு திசை நேர்முகம் நோக்கி பள்ளி கொண்டிருக்கும் பெருமானே, உன் கட்டளைப்படி சூடிக் கொடுத்த சுடற்கொடியை உன் சன்னதிக்கே அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். ஏற்றுக்கொள் ஐயா, ஏற்றுக்கொள். திருமாலே, பிள்ளை பருவத்திலிருந்து நான் சூடி கொடுத்த மாலையை ஏற்றுக்கொண்ட நீ என்னை ஏற்றுக்கொள்வதற்கு இத்தனை காலம் நாடகம் ஆட வேண்டுமா? ஏன் மௌனம்? உண்மையாகவே உறங்குகிறாயா, இல்லை உறங்குவதைப் போல் நடிக்கிறாயா? போதும் விளையாட்டு. வழக்கப்படி உன் ஜால வித்தைகளை காட்டி என்னை சோதித்து விடாதே. அரங்கநாதா, அடியாளை ஏற்றுக்கொள். சூடிக் கொடுத்த சுடற்கொடியே, ஆட்டாள் பாலவன் பலரடியில் ஐக்கியமாகிவிட்டாயோ? இனி உன்னை என்று காணப் போகிறேன். உலகம் புகழ ஒரு மகளை திருமகள் போல் வளர்த்தேன். அவளை திருமால் கொண்டு சென்றார். பெருமகளாய் வாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற பிராட்டி யசோதைக்கு என் மகள் மருமகளாய் வாழப்போவது நினைத்து பெருமைப்படுகிறேன். பெருமானே, கோதைக்கு அருள் செய்த நீ இந்த ஏழைக்கு என்று அருள் செய்ய போகிறாய்.
விஷ்ணு சித்தரே, உம்மிடம் வளர்ந்து எம்மை வந்தடைந்த ஆண்டாள் வேறு யாருமல்ல, மகாலட்சுமியே. நீர் பூமாலை கொடுத்து பாமாலை சூட்டி பாடுவதை காண வேண்டும் என்று விரும்பினாள். சில நாள் உம்மிடம் வளர்ந்தாள். நேரம் வந்தது, எம்மை வந்தடைந்து விட்டாள். இனி நீர் பூவுலகில் பெரியாழ்வார் என்ற திருநாமத்தோடு பேரும் புகழும் பெற்று தொடர்ந்து எமக்கு தொண்டு செய்து வருகிறார்கள். திருமாலே, உனது பெருமையே பெருமை, உனது பெருமையே பெருமை. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.